ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட் அமுதா தமிழிசையோட ப்ளவுஸ் தான் அது. அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வர 3ஆம் தேதி. அதனால் வந்து இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பேக் டிசைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 4 லைன்ஸு வந்து ஜரி த்ரெட்லேயே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே கோல்டு காம்பினேஷன் பண்ண போகிறேன். அதனால் ஜரி த்ரெட்லேயே நான் ஆரம்பிச்சிருக்கேன். சில்க் த்ரெட் எதுவும் யூஸ் பண்ணலை. ஒரு லைன் வந்து சுகர் பீட் வைக்கணும். வந்து சுகர் பீடை வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லோட் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் இது மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் மத்தியாக கூட இருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம சிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் போடணும். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அந்த பிசுரெல்லாம் தட்டுற மாதிரி. அந்த சுகர் பீடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டியே இந்த ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. இப்போ வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கிறேன். நான் லோட் போடும்போதே இந்த கூடை விட்டு வெளியில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். எனக்கு இந்த அகலத்துக்கு போதும். லோடு வந்து நம்ம டைலேஜ் பிராண்டில் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் ஜரி. ஆரம்பிக்கும் போதே கிராஸாக ஆரம்பிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அந்த கோட்டு மேலே தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். லோடு வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க.
லோடு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஆன்டிக் பீட் வந்து லைன் கொடுக்கணும். ஆன்டிக் பீடில் ஒரு லைன் கொடுத்தோன்னா சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுக்கணும். இது கொஞ்சம் பட்டையாக டிசைன் வரும், ஒரு 1.5 இன்ச்சுக்கு வரும். ஆன்டிக் பீட் கொடுத்தோன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் வரும். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு ஆன்டிக் பீடு சுகர் பீட் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைன் வச்சுட்டு அதே மாதிரி இங்கே சுகர் பீடு ஆன்டிக் பீட் சுகர் பீட் கொடுத்தோமா அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து அரும்பு டிசைன் வைக்கணும். அதுக்கு ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இது எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு அப்புறம் ஆன்டிக் பீடு எடுக்கணும். சுகர் பீடு ஆன்டிக் பீடு ஃபஸ்ட்டு வச்சுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஆன்டிக் பீடு சுகர் பீடு ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடில் கொண்டு வரணும். வந்துட்டு அப்படியே பேக்கில் வந்து ஒரு செயின் எடுத்து அப்படியே வந்து அடுத்தது போடணும். நீங்கள் முடிச்சு போட்டு போடலாம். இது வந்து நான் கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காண்டி இது பண்ணுறேன். முடிச்சு போட்டு போனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் இந்த இதை அப்படியே போடுறேன். இந்த டிசைன் வந்து நான் இந்த அரும்புட்டு மாடல் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டு காட்டியிருக்கேன். அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பேக் டிசைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே வந்து புட்டாஸ் வச்சுருக்கேன். இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் சுற்றி வர ஒரு ஆன்டிக் பீடு சுகர் பீடு சீக்வென்ஸ் வச்சு நார்மல் நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் வச்சு தான் இது ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணது. இது ஒரு 7 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, சுகர் பீடு சீக்வென்ஸ் வச்சு நார்மல் ஊசி நூலில் தான் அதை ஸ்டிச் பண்ணது. இதான் வந்து பேக்கு. ஃப்ரண்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு. இது பேக்கில் கொடுத்த டிசைன் தான் அது. ஃப்ரண்ட்லேயும் அதே தான் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் அங்கங்கே வச்சுருக்கேன். இது ஸ்லீவ் டிசைன் வந்து அடுத்த வீடியோவில் வரும்.